A first order reaction has a rate constant 4.9 into 10 power minus 3 second inverse. How long will 4 gram of this reactant take to reduce to 3 grams? So initial concentration எவ்வளோ 4 grams. So A naught is equal to 4 grams. Final concentration எவ்வளோ 3 grams. அப்போ AT is equal to 3 grams. First order reaction அவனே கொடுத்துட்டான். So what is the formula? KT is equal to 2.303 log A naught minus AT. Okay, rate constant அவனே கொடுத்தாச்சு 4.9 into 10 power minus 3 second inverse. How long will 4 gram னா அப்ப அவன் என்ன கேட்கறான், long னா டைம் கேட்கறான். எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிச்சு, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So K ஓட வேல்யூ 4.9 into 10 power minus 3 multiplied by time is equal to 2.303 log 4 by 3. log A by B எப்படி எழுதலாம், log A minus log B. அப்ப log 4 by 3 எப்படி எழுதலாம், log 4 minus log 3. log 4 ஓட வேல்யூ 0.6020. log 3 ஓட வேல்யூ 0.4771. இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 9, 11. ஸோ இங்க என்ன வரும் 4, 9, 2, அப்புறம் இது என்ன ஆச்சு 5. ஸோ 1. ஓகே, ஸோ 0.1249. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 2.303 into 0.1249 divided by 4.9 into 10 power minus 3. இதை சால்வ் பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணி. சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 58.75. யூனிட் ஆஃப் டைம் என்னது செகண்ட்ஸ். ஓகே, டன். A first order reaction is 40% complete in 80 minutes. Okay, அப்ப time is equal to 80 minutesல எவ்வளவு percent complete ஆயிடுச்சா 40%. அப்ப initial concentration எவ்வளவு கேட்டாங்கன்னா 100%. எவ்வளவு complete ஆயிடுச்சு 40%. அப்ப balance pending reactant எவ்வளவு இருக்கும், 100ல 40 போச்சுன்னா answer 60. Okay, done. Calculate the value of the rate constant. அவன் நம்மள K value கேட்கறான். In what time will the reaction be 90% completed? அப்போ A naught 100% இருந்து AT 100 minus 90 10% மாறுறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது அப்படின்றதும் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா என்னது, KT is equal to 2.303 log A naught by AT. K ஓட வேல்யூ தெரியாது, T ஓட வேல்யூ 80 is equal to 2.303 log A naught 100, 80 எவ்வளோ 60. 0 கட் ஆச்சு, இதுவும் கட் ஆச்சுன்னா 5 by 3. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், K is equal to 2.303 by 80 log 5 by 3. log 5 by 3 என்னது, log 5 minus log 3. கரெக்டா, log 5 ஓட வேல்யூ தெரியும்ல, log 5 ஓட வேல்யூ கொஸ்டின்லயே கொடுத்திருக்கான் 0.6771. log 3 ஓட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்திருக்கான் 0.4771. சால்வ் பண்ணீங்கன்னா 0.2. அப்ப K ஓட வேல்யூ is equal to 2.303 into 0.2 by 80. இது என்ன ஆச்சுன்னு தெரியுது இல்ல, இது என்ன ஆகுது, log 5 minus log 3 ஆக மாறுது. ஓகே, டன். இதை நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 6.386 into 10 power minus 3 minute inverse. ஓகே, K கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அவன் என்ன கேட்கறான், in what time. அப்ப டைம் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா அதே ஃபார்முலா தான், KT is equal to 2.303 log A naught by AT. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா வேல்யூவும் தெரியும், T மட்டும் தெரியாது. ஸோ K வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 6.386 into 10 power minus 3 into time is equal to 2.303 log A naught ஓட வேல்யூ 100, AT ஓட வேல்யூ 10. சால்வ் பண்ணீங்கன்னா log 10. log 10 ஓட வேல்யூ என்னச்சு 1. ஓகே, அப்ப time is equal to 2.303 into 1 divided by 6.386 into 10 power minus 3. சால்வ் பண்ணீங்கன்னா 2303 divided by 6.386. ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 360.63 minutes. ஓகே, டன்.
The decomposition of ammonia and platinum surfaces என்ன order reaction? Zero order reaction. If the rate constant is 4 into 10 power minus 3. So K value கொடுத்தாச்சு 4 into 10 power minus 3 molar second inverse. How long will it take? Na time கேக்குறாங்க. To reduce the initial concentration from 0.1. அப்ப A0 ஓட value என்னதுங்க? 0.1 to 0.6064. அப்ப AT final concentration ஓட value 0.064 molar. இதை நீங்க இப்படி நார்மலா கொண்டு வரதுக்காக 0.100 molars அப்படின்னு எழுதிக்கிறீங்க. டைம் தான் கேட்கறாங்க. ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா என்னது? ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ்க்கு KT is equal to A0 minus AT. ஸோ K ஓட வேல்யூ தெரியும். ஸோ 4 into 10 power minus 3 time is equal to A0 ஓட வேல்யூ 0.100, AT ஓட வேல்யூ 0.064. ஸோ டைம் is equal to, இதை சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? 0.100 minus 0.064 சால்வ் பண்ணீங்கன்னா 0.036 ஆகும். கரெக்டா? ஓகே, அப்ப இது அப்படியே எழுதிக்கலாம். 0.036 divided by 4 into 10 power minus 3. 10 power minus 3 மேல வந்துச்சுன்னா plus 3. So அப்ப T is equal to 36 by 4. சார் எப்படி சார்? 0.036 into 10 power 3 divided by 4. So இதுவும் மல்டிப்ளை ஆச்சுன்னா 36 by 4. So 36 by 4 ஓட வேல்யூவை என்ன பண்ணுங்க? சால்வ் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுவீங்களா? அப்படி இல்லை, டைரக்டாவே எழுதிடலாம். ஸோ ஆன்சர் 9. ஓகே, டன். A first order reaction takes 30 minutes for 20% completion. So time is equal to 30 minutes. 20% and the reaction என்ன ஆகுது? கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ? 100. ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும்? 100ல 20 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் 80. ஓகே, கால்குலேட் T half. நம்மள அவன் என்ன கேட்கறான்? ஹாஃப் லைஃப் தான் கேட்கறான். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா அதே ஃபார்முலா தான். KT is equal to 2.303 log A0 by AT. சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? K வேல்யூ எனக்கு தெரியாது, டைம் வேல்யூ எனக்கு தெரியும். எவ்வளோ? 30. 2.303 log A0 ஓட வேல்யூ 100, AT ஓட வேல்யூ 80. கரெக்டா? சரி, இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா என்ன போடுவீங்க? 5 by 4. அப்ப K is equal to 2.303 by 30 log 5 by 4. log 5 ஓட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்திருக்கானா? கொடுக்கல. ஸோ log 5 ஓட வேல்யூ நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். log 5 ஓட வேல்யூ 0.698. log 4 ஓட வேல்யூ எவ்வளோ? 0.602. சரியா? ஸோ log 5 by 4 இருந்தா நீங்க இதை என்ன பண்ணலாம்? log 5 by 4 எப்படி எழுதலாம்? log 5 minus log 4 எழுதலாம். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 8 minus 2 6, 9 minus 0 9, 6 minus 6 is 0. அதுக்கப்புறம் இதான். ஓகே, ஸோ K ஓட வேல்யூ இப்படி வந்துருச்சு. K is equal to 2.303 into 0.096 divided by 30. ஸோ என்ன பண்ணுங்க? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூவை என்ன பண்ணுங்க? சால்வ் பண்ணுங்க. இந்த வேல்யூவை நீங்க சால்வ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அவங்கள கேட்கல. அவங்கள கேட்கறதெல்லாம் என்னது? T half. ஸோ வேணும்னா நீங்க இதை அப்படியே கூட வச்சுக்கலாம். சரி, இப்போ T half கண்டுபிடிக்கலாமா? T half ஓட வேல்யூ என்னது? 0.693 by K. ஸோ K-வை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 0.693 by 2.303 into 0.096 மேல என்ன ஆயிடும்? 30 மேல மல்டிப்ளை ஆயிடும். ஓகே, இதை வேணா நீங்க என்ன பண்ணுங்க? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 94.03 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இதான் இந்த சம்முக்கான ஆன்சர். கால்குலேஷன் மட்டுமே டிஃபிகல்ட், மற்றபடி ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஷோ தட் இட் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி ஷோ தட் கேட்குறாங்களோ நீங்க என்ன பண்ணுங்க? 2 டைம் ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. 2 டைமும் சேமா இருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணுது. சேமா இல்லைன்னா இட் டஸ் நாட் ஃபாலோ ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ இங்க 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க 2 டேட்டாஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் டேட்டாவாக 0 to 300 யூஸ் பண்றேன். அடுத்த டேட்டாவாக 0 to 600 யூஸ் பண்றேன். நீங்க 300 to 600 கூட நீங்க என்னவா பண்ணிக்கலாம்? டேட்டாவாக யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். சரியா? ஓகே, A0 ஓட வேல்யூ क्वेश्चन பேப்பர்லயே கொடுத்துட்டாங்க இல்லையா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அட் டைம் t இருக்கு, அட் டைம் 300 இருக்கு, அட் டைம் 600 எல்லாமே இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 0 vs 300. ஓகே, சோ இதான் நம்மளுடைய கேஸ் 1. அப்ப ஃபார்முலா என்னது? KT is equal to 2.303 log A0 by
80 கரெக்டா. ஸோ இதுதான் உங்களுடைய A0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஏன்னா டைம் 0. இதுதான் உங்களுடைய ஃபைனல் கான்சன்ட்ரேஷன், அப்போ 80 கரெக்டா. டைம் என்னது 300 மைனஸ் 0, ஸோ ஆன்சர் என்னது 300. அப்போ K தான் கண்டுபிடிக்கணும். ஸோ K இஸ் ஈக்குவல் டு 2.303 பை டைம், டைமோட வேல்யூ 300 log A0 ஓட வேல்யூ எவ்வளோங்க 1.6 இன்டூ 10 பவர் மைனஸ் 2. அடுத்து கீழே AT ஓட வேல்யூ எவ்வளோ 0.8 into 10 power minus 2. யாரும் கேன்சல், 10 power minus 2 10 power minus 2 கேன்சல். 1.6 0.8 என்ன டேபிள்ல போகும் 8 டேபிள்ஸ்ல போகும். போச்சுன்னா கிடைக்கிற ஆன்சர் log 2 கரெக்டா. 16 2s are 32, சாரி 8 2s are 16. ஸோ அதில் வந்து எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே டன். ஸோ இதோட வேல்யூவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். log 2 ஓட வேல்யூ 0.301. So 0.301 divided by 300. 0.301 நீங்க என்னன்னு கூட எடுத்துக்கலாம், வேணும்னா இப்படி கூட எடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். சரியா. அப்ப 0.300 300 கட் பண்ணீங்கன்னா கீழே யார் இருப்பாங்க 10 power 3. 10 power 3 மேல வந்துச்சுன்னா என்னவா மாறிடும் 10 power minus 3 ஆக மாறிடும். ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், செகண்ட் கேஸுக்கு 0 to 600 எடுக்கலாம். ஓகே, மறுபடியும் அதே தான் எழுத போறீங்க. KT is equal to 2.303 log A0 by AT. இப்ப டைம் என்னது 0ல இருந்து 600 வரைக்கும் போகுது இல்ல, அப்ப டைம் என்னவா இருக்கும் 600 செகண்ட்ஸ் ஆக இருக்கும். அப்ப K is equal to 2.303 divided by 600 log initial concentration இப்ப யாரு 1.6 into 10 power minus 2. final concentration இப்ப யாரு 0.4 into 10 power minus 4, sorry 10 power minus 2. யாரும் கேன்சல், 10 power minus 2 10 power minus 2 கேன்சல். இதுவும் கட் ஆச்சுன்னா 4. log 4 ஓட வேல்யூ 0.602. ஸோ இங்க என்ன எழுதுவீங்க 2.303 divided by 600 into 0.602. 602 வேணும்னா நீங்க வெறும் 60 எடுத்துக்கோங்க. அப்ப இதுவும் கட் ஆச்சுன்னா 10 power 3. 10 power 3 மேல வந்துச்சுன்னா 10 power minus 3. அப்ப ஆன்சர் 2.303 into 10 power minus 3. ஸோ எஸ், எதுவும் சேமா இருக்கு, யூனிட் சேமா இருக்கா இருக்கு, மேக்னிடியூட் சேமா இருக்கா இருக்கு. ஸோ ரெண்டுமே என்னவா இருக்கு சேமா இருக்கு. ஸோ இட் ஃபாலோஸ் என்ன ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து என்ன கேட்கறாங்க ஹாஃப் லைஃப். ஹாஃப் லைஃப் ஃபார்முலா என்னது T half is equal to 0.693 by K. ஸோ என்ன எழுதலாம் 0.693 divided by 2.3 into 10 power minus 3 கரெக்டா. 2.3 into 10 power minus 3. இதை நீங்க என்ன பண்ணுங்க சால்வ் பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஸோ 0.693 into 10 power 3 divided by 2.303. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அது 693 divided by 2.303. ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் 301.03 seconds. ஓகே டன். A first order reaction takes 20 minutes for 25% decomposition. அப்ப initial concentration எவ்வளோ 100%. அது என்னவா மாறுது 100ல எவ்வளோ decompose ஆயிடுச்சு 25. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 75. ஓகே, ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான word setup. Calculate the time when 75% of the reaction will be completed. உங்களை என்ன கேட்குறாங்க A0 100% இருந்து AT 100ல இருந்து 75 காலியாகி 25% இருக்கும் போது இருக்கிற டைம் என்ன அப்படின்றதுதான் உங்களை அவங்க என்ன பண்றாங்க கேட்கறாங்க. சரியா. ஓகே டன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருந்து K கண்டுபிடிங்க, எடுத்த Kவை இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க, எல்லா சமலையும் பண்றது தான். ஸோ ஃபார்முலா KT is equal to 2.303 log A0 by AT. கரெக்டா. சரி, அடுத்து எப்படி எழுதுவீங்க, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். K ஓட வேல்யூ தெரியாது, டைம் வேணா சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் டிவைட் பை 20 ஆயிடும். ஓகே, log A0 ஓட வேல்யூ 100, AT ஓட வேல்யூ 75. இப்போ 75யும் இதுவும் எந்த டேபிள்ல போகும் 25 டேபிள்ல. ஸோ இங்க என்ன இருக்கும் 4, இங்க என்ன இருக்கும் 3. log 4 ஓட வேல்யூ log 4/3 கொடுத்துருக்கான், அதை எப்படி எழுதிக்கலாம். ஸோ K is equal to 2.303 by 20 log 4 minus log 3. log 4 ஓட வேல்யூ 0.602. log 3 ஓட வேல்யூ 0.477. ஓகே, இது ரெண்டுத்தையும் நீங்க என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணலாம், சாரி சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓகே இங்க என்ன இருக்கு 12, அப்ப இங்க என்ன வரும் 5, இங்க என்ன ஆச்சு அது 9, ஸோ 2, இது என்ன ஆச்சு 5, ஸோ அப்ப இங்க 1. ஸோ கிடைக்கிற ஆன்சர் என்னது 0.125. ஸோ K is equal to 2.303 into 0.125 divided by 20. இது அப்படியே கூட வச்சுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு என்ன கேட்கலாம் ரேட் கான்ஸ்டன்ட் கேட்கல. சரியா. இப்போ இந்த சைடு வாங்க.
அதே ஃபார்முலா தான். KT is equal to 2.303 log A0 by யாரு AT. K ஓட வேல்யூ தெரியும். K ஓட வேல்யூ இந்த சைடு எழுதினீங்கன்னா 2.303 by K log A0 ஓட வேல்யூ 100, AT ஓட வேல்யூ 25. K ஓட ஃபார்முலா K ஓட வேல்யூ இதோ இருக்குல்ல, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2.303 divided by 2.303 into 0.125 into 20 log 100 by 25. log 100 by 25 சால்வ் பண்ணீங்கன்னா 4. log 4 ஓட வேல்யூ 0.602. சரியா? 0.602. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். நிஜமாவே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. அப்பதான் எக்ஸாம்ல உங்களுக்கான ஃப்ளோ கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 99 minutes. ஓகே, டன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. For the first order reaction, thermal decomposition reaction, the following data were obtained. C2H5Cl give C2H4 plus HCl. Okay, calculate the rate constant. நம்மள அவன் என்ன கண்டுபிடிக்க சொல்றான்? rate constant கண்டுபிடிக்க சொல்றான். எல்லா சம்லயுமே கான்சன்ட்ரேஷன் கொடுப்பான். இந்த சம்ல எதை பத்தி பேசியிருக்கான்? பிரஷர் பத்தி பேசியிருக்கான். அப்ப இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. எல்லா சமயம் பண்ற மாதிரி இதை பண்ண முடியாது. என்ன மாதிரியான வித்தியாசம்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எதுங்க? C2H5Cl என்ன கொடுக்குது உங்களை? C2H4HCl. இது எல்லாமே கேஸ் தான். கரெக்டா? இதுவும் கேஸ் தான். உங்களுடைய ஈத்தீனும் கேஸ் தான். உங்களுடைய HClலும் கேஸ் தான். ஓகே, now what time t is equal to 0. டோட்டல் பிரஷர் என்னவா இருக்கு? 0.30. அப்ப இந்த டோட்டல் பிரஷர் என்னவா இருக்கும்? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆர் இனிஷியல் பிரஷராக இருக்கும். எல்லா இடத்துலயும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவீங்க. இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? இனிஷியல் பிரஷர். சார் இது டோட்டல் நீங்க எப்படி கன்சிடர் பண்ணலாம்? ஆமா, ரியாக்ஷனோட ஸ்டார்டிங்ல யார் மட்டும்தான் இருப்பாங்க? ரியாக்டன்ட் மட்டும்தான் இருப்பாங்க. யார் இருக்க மாட்டாங்க? ப்ராடக்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸுக்கு என்ன போட்டுடலாம் நீங்க? டேஷ் டேஷ். அடுத்து டைம் என்ன செகண்ட் ஆகுது பாருங்க? 300 செகண்ட்ஸ். அப்ப 300 செகண்ட்ஸ் ஆகும்போது 0.30 இருந்து கொஞ்சம் என்ன ஆயிருக்கும்? குறைஞ்சிருக்கும். எவ்வளவு குறையுதோ அவ்வளவு என்ன ஆயிருக்கும்? ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்டா? எவ்வளவு குறையுதோ அவ்வளவு என்ன ஆயிருக்கும்? ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ 300 செகண்ட்ல டோட்டல் பிரஷர் எவ்வளவு கொடுத்திருக்கான்? 0.50. 300 செகண்ட்ஸ்ல டோட்டல் பிரஷர் எவ்வளவு கொடுத்திருக்கான்? 0.50. இந்த 0.50 யாரெல்லாம் பேஸ் பண்ணி வந்திருக்கும்? இந்த 3 பேரையும் பேஸ் பண்ணி வந்திருக்கும். கரெக்டா? ஏன்னா இந்த 3 பேர் தான் 300 செகண்ட்ஸ்ல இருக்காங்க. அப்ப இந்த 3 டேர்ம்ஸ் ஆட் பண்ணுங்க. 0.3 minus x plus x plus x is equal to 0.5. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? x கேன்சல் பண்ணலாம். அப்ப x is equal to 0.5 minus 0.3. அப்ப x is equal to என்ன வந்துச்சு? 0.2. ஓகேவா? x ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? 0.2. சரி, இப்போ எப்படி ரியாக்ஷன் செய்வீங்க? ஃபார்முலால எந்த மாதிரி சேஞ்ச் இருக்குன்றத பாத்துக்கோ. KT is equal to 2.303. எப்பயுமே என்ன போடுவீங்க? A0 by AT. இங்க என்ன போடுவீங்க? P0 by PT. அவ்வளவுதான். ஓகே, P0 stands for initial pressure. PT stands for pressure at time t. ஓகே, pressure at time t. ஸோ இதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, டன். சரி, P total வேற, PT வேற. ஓகே, அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது P total வேறங்க, PT வேற. P0ன்றது என்னது? இனிஷியல் பிரஷர். P0ன்றது என்னது? இனிஷியல் பிரஷர். இனிஷியல் பிரஷரோட வேல்யூ என்னன்னு தெரியுதுல? 0.3 இதோ கொடுத்திருக்கான்ல. ஓகே, அடுத்தது PTன்றது என்னது? ஃபைனல் பிரஷர் ஆர் ஓகே ஃபைனல் பிரஷர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஃபைனல் பிரஷர் யாருடையது? ஆஃப் ரியாக்டன்ட். நம்ம எப்பயுமே யாரை பத்தி மட்டும்தான் பேசுவோம்? ரியாக்டன்ட் பத்தி மட்டும்தான் பேசுவோம். அப்ப என்ன எழுதுவோம்? 0.30 minus x. x வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க 0.2. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0.3 minus 0.2. சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வந்துச்சு? 0.1. ஓகே, இப்போ ஃபார்முலா எடுத்துன்னு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டைம் தெரியும்ல? 300 செகண்ட்ஸ். அப்ப k is equal to 2.303 by 300 log. P0 எவ்வளோ? 0.3. PT எவ்வளோ? 0.1. கரெக்டா? ஓகே, இதுவும் கரெக்ட் ஆச்சுன்னா 3 டைம்ஸ் போகும். log 3 ஓட வேல்யூ 0.477. அப்போ மல்டிப்ளை பை 0.477 டிவைடட் பை 300. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் என்னது? 3.66 into 10 power minus 3 second inverse. இதே மாதிரி கொஸ்டின் இந்த வீடியோல இன்னொரு இடத்துல வரும். அந்த கொஸ்டினை பார்த்த உடனே நீங்க பாஸ் பண்ணி ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க? கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, டன். So a first order reaction takes 30 minutes for 50% completion.
அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 30%. 50% கம்ப்ளீஷன்னா அப்போ அது என்னது ஹாஃப் லைஃப். கரெக்டா? ஓகே, calculate the time required for 90% completion. ஹாஃப் லைஃப் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா என்னதுங்க? T half is equal to 0.693 by K. அப்போ K is equal to 0.693 by T half. T half ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்க. K is equal to 0.693 by 30. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் 0.20231 மினிட் இன்வர்ஸ். அவன் நம்மளை கேட்கல. ஆக்சுவலா அவன் நம்மளை கேட்கறது என்னது? calculate the time required for 90% of the completion. ஸோ நீங்க இதை எப்படி வச்சுக்கிட்டா கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். 90% கம்ப்ளீஷன்னா A0 எவ்வளோ? 100%. AT எவ்வளோ? 100%ல எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு? 90. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10. சரியா? ஃபார்முலா என்னது? KT is equal to 2.303 log, இங்க என்ன எழுதுவீங்க? A0. கீழே என்ன எழுதுவீங்க? AT. கரெக்டா? ஓகே, டன். K வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? என்னது? 0.693 by 30. டைம் அப்படியே இருக்கட்டும். 2.303 log A0 ஓட வேல்யூ 100, AT ஓட வேல்யூ 10. கட் பண்ணீங்கன்னா 10. log 10 ஓட வேல்யூ என்னது? 1. அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு 2.303 divided by 0.693 into 30. 2.303 அப்படியே இருக்கட்டும். இது எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்? 2.303 into 0.301 இப்படி எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இதுவும் கேன்சல். அப்போ T is equal to 30 by 0.30. கரெக்டா? எஸ். இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 99.69 மினிட்ஸ் வரும். நீங்க 100 எழுதினாலும் கரெக்ட் தான். நீங்க வெறும் 30 போட்டீங்கன்னா 100, 301 போட்டீங்கன்னா 99.69 மினிட்ஸ். ஓகே, டன். A first order reaction takes 10 minutes for 25% decomposition. So time என்னது? 10 minutes. 25% decomposition னா A0 என்னது? 100. AT என்னது? 100ல எவ்வளோ decompose ஆயிடுச்சு? 25. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 75. அவன் நம்மள என்ன கேட்குறான்? T half. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? K வேல்யூ தெரியணும். ஃபார்முலா என்னது? KT is equal to 2.303 log A0 by AT. A0 வேல்யூ, AT வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. K வேல்யூ அப்படி இருக்கட்டும். டைம் வேல்யூ இந்த சைட் கொண்டு வந்துருங்க. 2.303 by 10 log A0 ஓட வேல்யூ 100, AT ஓட வேல்யூ 75. கட் பண்ணீங்கன்னா இந்த டேபிள் 25 டேபிள். அப்ப இங்க என்ன வரும்? 4, இங்க என்ன வரும்? 3. log 4 by 3 எப்படி எழுதலாம்? log 4 by 3 log 4 minus log 3. log 4 0.6021, log 3 0.4771. கட் பண்ணுங்க 0.5210. கரெக்டா? அப்ப K is equal to 2.303 into 0.125 divided by 10. K கேட்கல நம்மள, கேட்கறதுக்கு T half. ஸோ அப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ T half formula, T half is equal to 0.693 by K. So T half is equal to 0.693 divided by 2.303 into 0.125 into 10. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 0.693 எப்படி எழுதலான்னு? 2.303 into 0.301 into 10 divided by 2.303 into 0.125. சரியா? இதுவும் கேன்சல். பேலன்ஸ் என்ன பண்ணுங்க? சால்வ் பண்ணுங்க. into 1000 பண்ணீங்கன்னா 300 into 10 divided by 125. So 3000 by 125. So 3000 by 125 நீங்களே செய்யலாம். செஞ்சு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. கிடைக்கிற ஆன்சர் 23.1 மினிட்ஸ் ஆக இருக்கும். ஓகே, டன். predict the order of the reaction. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லான் லாக்லாம் வந்துச்சுன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்ன ஆர்டர் ஆஃப் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்கும். இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபார்முலா என்னன்னு தெரியும்ல? KT is equal to என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்? ln A0 minus ln AT. ஸோ AT தான் இங்க யாரு? R. அப்ப எப்படி எழுதுவீங்க? KT is equal to ln R0 minus ln R. ஓகே, ஸோ y is equal to mx plus c ஃபார்முலா எழுதுங்க. இது y, இது என்னது? x. ஸோ y is equal to mx plus c ஃபார்முலா எழுதுனீங்கன்னா இது இந்த சைடு போகும், இது இந்த சைடு வரும். அப்ப என்ன ஆச்சு? ln r is equal to minus kt plus ln r naught. கரெக்டா? அப்போ உங்களுடைய ஸ்லோப்போட வேல்யூ என்ன ஆச்சு? மைனஸ் k. ஓகே, டன். ஸோ இதான் உங்களுடைய ஸ்லோப். Write the unit of the rate constant for this reaction. So formula என்னது? rate constant கண்டுபிடிக்க mole 1 minus n, liter n minus 1, second inverse. என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ன்றதால 1. சால்வ் பண்ணீங்கன்னா mole 1 minus 1 0, liter 0, second inverse. So final answer second inverse. Okay, done.
இதோட ஆன்சர் -k இல்லையா? ஓகே, டன். The rate constant for a first order reaction is 60 second inverse. அப்ப K is equal to 60 second inverse. How much will it take to reduce the initial concentration of the reactant to its 1/10 of its value? அப்ப ஆரம்பத்துல நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்க? 100% எடுத்துக்கோங்க. அப்ப ஃபைனலா அது எப்படி இருக்கான்? 1/10 of initial. கரெக்டா? 1/10 of initialனா 1/10 of 100 சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னது 10. ஸோ டைம் தான் கேட்குறாங்க. ஸோ எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ KT is equal to 2.303 log A0 by என்ன எழுதுவீங்க? AT. கரெக்டா? சரி, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? K ஓட வேல்யூ 60. டைம் தான் எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன போட்டுப்பேன்? T. 60T is equal to 2.303 log A0 ஓட வேல்யூ 100, AT ஓட வேல்யூ 10. இதை கட் பண்ணீங்கன்னா log 10 ஆயிடும். log 10 ஓட வேல்யூ என்னாச்சு? 1. ஓகே, அப்ப T is equal to 2.303 into 1 divided by 60. இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 0.0834 seconds. ஓகே, டன். ஸோ இந்த மாதிரி சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அதோடைய கண்டினியூஷன் தான். ஓகே, அதாவது அதே சிமிலர் லைன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ பாருங்க, SO2Cl2 gives என்னது? SO2 plus chlorine gas. எல்லாமே என்னவா இருக்கு? கேஸாக இருக்கு. ஸோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க என்ன கேட்குறாங்க? ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ போன சம்ல பண்ண மாதிரியே தான். SO2CO2 gives என்னது? சல்ஃபர் டை ஆக்சைடு plus chlorine gas டைம் 0. ஓகே, அப்ப டோட்டல் ப்ரெஷர் என்னவா இருக்கு? 0.4. அப்ப அது யாரை மட்டும்தான் ரிலேட் பண்ணும்? ரியாக்டன்ட் மட்டும்தான் உங்களோட 0.4 கொடுக்கும். இவங்க ரெண்டு பேரும் 0 ஓகே, அடுத்து டைம் இஸ் ஈக்குவல் டு 100 செகண்ட்ஸ்ல 0.4ல இருந்து கொஞ்சம் குறையும். இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆவாங்க? கொஞ்சம் ஃபார்ம் ஆவாங்க. அப்ப டோட்டல் ப்ரெஷர் என்ன ஆச்சு சொல்லுங்க? டோட்டல் ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் 0.4 - x plus x plus x is equal to எவ்வளவு வந்திருக்கு? 0.7 ஆச்சா? So minus x plus x cancel ஆகும். அப்ப 0.4 plus x is equal to 0.7. So x is equal to என்ன வந்துச்சு? 0.3. நீங்க என்ன பண்ணலாம்? இதனுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க இல்லையா? ஸோ இங்க என்ன வரும்? 0.4 minus 0.3 சால்வ் பண்ணீங்கன்னா 0.1. ஓகே, சரி, இப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா என்னது? KT is equal to 2.303 log P0 by PT. P0 என்னது? உங்களுடைய இனிஷியல் ப்ரெஷர். இனிஷியல் ப்ரெஷர் எவ்வளோ? 0.4. அடுத்தது PT யோட வேல்யூ வந்து இது. கரெக்டா? 0.1. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டைம் கொடுத்துருக்கானா? தோ கொடுத்துருக்கான் 100 செகண்ட். ஸோ K is equal to 2.303 by 100 log P0 ஓட வேல்யூ 0.4, PT யோட வேல்யூ 0.1. ஓகே, ரெண்டுத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க? சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதுவும் கட் ஆச்சுன்னா 4. log 4 ஓட வேல்யூ 0.602. ஸோ மல்டிப்ளைடு பை 0.602. இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 1.3 into 10 power -2 second inverse. Okay, done. Hydrogen peroxide decomposes to water and oxygen in a reaction that is first order in H2O2 and has a rate constant 1.06 into 10 power -3. How long will it take for 15% of the sample to decompose? அப்ப A0 ஓட வேல்யூ எவ்வளோங்க? 100%. AT ஓட வேல்யூ எவ்வளோ? 100ல எவ்வளோ டீகம்போஸ் ஆகுது? 15 டீகம்போஸ் ஆகுது. 100 - 15 ஆன்சர் என்ன வரும்? 85. So based on this you have to solve. அப்ப KT is equal to 2.303 log என்ன எழுதுவீங்க? A0 by AT. கரெக்டா? சரி, டைம் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். K வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டான். ஸோ K வேல்யூ என்னது? டிவைடட் பைல போட்டுக்கிறேன். இங்க என்ன எழுதுவீங்க? 1.06 into 10 power -3 log A0 ஓட வேல்யூ 100, AT ஓட வேல்யூ 85. ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? ஸோ இந்த 10 power -3 மேலே கொண்டு போங்க. அப்போ அது என்ன ஆச்சு? 2.303 into 10 power 3 divided by 1.06 log 100 minus log 85. ஓகே, log 85 கொஸ்டின் பேப்பர்ல வேல்யூ கொடுக்கல. பட் ஸ்டில் கொடுத்தாதான் நம்மளால சம் போட முடியும். இல்லைன்னா என்ன பண்ணலான்றத பாருங்க. log 100 எப்படி எழுதிக்கலாம்? log 10 square. log 10 square ஓட வேல்யூ என்னது? 2 log 10. 2 log 10 ஓட வேல்யூ 2. சரியா? ஸோ log 100 ஓட வேல்யூ 2. log 85 எப்படி எழுதலாம்? log 85னா எப்படி எழுதுவீங்க? 17 5s are. கரெக்டா? 17 5s are. ஸோ எப்படி எழுதிக்கலாம் நீங்க? log 17 plus log 5. ஸோ log 17 plus log 5 ஓட வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் சம் போட முடியும். இல்லைன்னா சம் போடுறது கஷ்டம் தான். ஸோ ஆன்சர் என்ன வருது? 1.9294. சரியா? ஓகே, ஸோ
2 minus 1.9294 நீங்க எழுதிப்பீங்க. டைமோட வேல்யூ அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. ஸோ 2.303 into 10 power 3 divided by 1.06. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 153.4 minutes. ஓகே, ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, அடுத்து அவன் என்ன கேட்குறான், how long will it take for 85% of the sample to decompose? 85% of the sample decompose ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும்னு கேட்குறான். அப்போ இது செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் நான் இங்கே ஆரம்பிக்கட்டுமா? இங்கே பாருங்க, செகண்ட் கேஸில் A0ஓட வேல்யூ எவ்வளோ? 100. இதுவே ATயோட வேல்யூ எவ்வளோ? 100ல் 85 டீகம்போஸ் ஆச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 15. அப்போ இப்போ AT வேல்யூவில் 85 போடாமல் என்ன போடுவேன்? 15 போடுவேன். ஆன்சர் என்ன வரும்? KT is equal to 2.303 divided by 1.06 into 10 power minus 3 log 100 by 15. ஓகே, log 100 by 15 நீங்க என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதையும் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 3 டைம்ஸ் வரும், மேல என்ன வரும்? 20 வரும். ஸோ KT is equal to 2.303 1.06 into 10 power minus 3 log 20 minus log 3 அப்படின்னு வரும். ஓகே, log 20 ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, 2 into 10. சரியா? log 20 ஓட வேல்யூ ஆனது log 2 into 10. ஸோ log 2 plus log 10. log 10 வேல்யூ 1, log 2 வேல்யூ 0.3. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 1.3 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ KT is equal to 1.06 into 10 power minus 3. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 2 minus 1.1761. ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி கடைசி ஆன்சர் 0.8231. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் தெரியல? நீங்க KTயும் கொண்டு வராதீங்க, இங்க Kவோட வேல்யூ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. ஸோ K வேல்யூ எடுத்துன்னு வராதீங்க. ஸோ டைமோட வேல்யூ 1788 மினிட் இன்வர்ஸ். ஓகே, கால்குலேஷன் மட்டும் தான் பெருசு, மற்றபடி எல்லாமே சிம்பிள். ஓகே, first order reaction is 25% complete in 40 minutes. Calculate the value of rate constant. K value கண்டுபிடிக்க சொல்றான். In what time will the reaction be 80% completed? அப்ப ரெண்டு கொஸ்டின் கேட்கறான் நம்மள. ஸோ ரெண்டுத்துக்கான ஆன்சரையும் என்ன பண்ணலாம்? ஈஸியாவே கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? A0 வந்து எவ்வளோ? 100%. AT எவ்வளோ? 100%ல எவ்வளோ காணாமல் போயிருக்கும்? 25%. அப்போ 100 minus 25 ஆன்சர் என்ன வரும்? 75. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபார்முலா எழுதினீங்கன்னா KT is equal to 2.303 log A0 by என்னது? AT. கரெக்டா? இப்போ A0ஓட வேல்யூ உங்களுக்கே தெரியும். A0ஓட வேல்யூ என்னது? 100. ATயோட வேல்யூ 75. Kவோட வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். டைம் கொடுத்துருக்கான் 40 minutes. அப்போ K is equal to 2.303. டைமோட வேல்யூ 40 log A0ஓட வேல்யூ என்னதுங்க? 100. ATயோட வேல்யூ 75. இதையும் கட் பண்ணீங்கன்னா 4 3. அப்ப log 4 minus log 3. அப்ப K is equal to 2.303 by 40. இங்க என்ன எழுதுவீங்க? log 4 minus log 3. log 4 ஓட வேல்யூ 0.602. log 4 ஓட வேல்யூ log 4 ஓட வேல்யூ 0.602, log 3 ஓட வேல்யூ 0.477. சால்வ் பண்ணீங்கன்னா 0.125 வரும். ஓகே, ஸோ இதை எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ K is equal to 2.303 into 0.125 divided by 40. சால்வ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா K வேல்யூ நம்மளை கேட்கறான் இல்லையா? ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் 7.19 into 10 power minus 3 minute inverse. சரி, அடுத்து அவன் என்ன கேட்கறான்? Calculate in what time will the reaction be 80% completed. அப்ப A0 ஓட வேல்யூ 100, AT ஓட வேல்யூ எவ்வளவுங்க? AT ஓட வேல்யூ 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 100ல 80 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 20. இப்ப இதுக்கேற்ற மாதிரி உங்க ஃபார்முலா எழுதுங்க. KT is equal to 2.303 log A0 by AT. ஸோ K ஓட வேல்யூ தெரியும் இல்லையா? 7.19 into 10 power minus 3. டைம் வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 2.303 log A0 ஓட வேல்யூ 100, AT ஓட வேல்யூ 20. இது ரெண்டையும் கட் பண்ணீங்கன்னா log 5. log 5 ஓட வேல்யூ 0.698 multiplied by 2.303 is equal to time. மேல இருக்கிற 7.19 கீழே வந்துச்சுன்னா 7.19 into 10 power minus 3 டினாமினேட்டருக்கு வந்துருச்சு. இதை நீங்க என்ன பண்ணுங்க? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 222.9 minutes.
223.9 minutes. Okay, so இதான் இந்த ரியாக்ஷனுக்கான ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிஃபைன் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். உங்களுக்கே தெரியும், சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டர்ம்ஸ் ஆஃப் த ரியாக்டிங் ஸ்பீஷீஸ். ரைட் த கண்டிஷன் அண்டர் விச் அ பைமாலிகுலர் ரியாக்ஷன் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2 பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தவன் என்ன ஆயிடுவான், எக்ஸஸ் ஆயிடுவான். எக்ஸஸ் ஆறவன் என்ன பண்ண மாட்டான், ரேட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான். சோ அது என்ன ரியாக்ஷன் ஆயிடும், சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? சோ இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். கால்குலேஷன் மட்டும்தான் பெருசு, மற்றபடி ரொம்ப சிம்பிள் தான். predict the order of the reaction. So concentration of R ன்னு கொடுத்திருக்காங்க, log கொடுக்கல, அப்ப இது என்ன ஆர்டரா இருக்கும், 0 ஆர்டர் reaction. What does the slope indicate? அப்ப KT is equal to என்ன போடுவீங்க, A0 minus AT. AT ஓட வேல்யூ தான் இங்க என்னது, R. A0 ஓட வேல்யூ என்னது, R0. ஓகே, டன். அப்ப என்ன இருக்கு இங்க, y ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, R. சோ இங்க R இருக்கு. x ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, டைம். அப்ப இங்க x இருக்கு. சோ இந்த ஃபார்ம்ல கொண்டு வாங்க. R is equal to y is equal to mx plus c ஃபார்ம்ல கொண்டு வந்தீங்கன்னா R is equal to minus kt plus என்னதுங்க, R0. சோ R ஓட வேல்யூ y, இது x. அப்ப இதுதான் உங்களுடைய ஸ்லோப். ஓகே, plus R0. அப்ப அவன் ஸ்லோப் தானே கேட்கறான். ஸ்லோப்போட வேல்யூ என்னது, மைனஸ் k. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனோட ஆன்சர் இதோ இருக்கு, 0. வாட் ஆர் த யூனிட்ஸ் ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட்? ஃபார்முலா என்னது, யூனிட் ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மோல் 1 minus n லிட்டர் n minus 1 செகண்ட் இன்வர்ஸ். என்னோட வேல்யூ 0. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, okay, done. Next question பாருங்க, a first order reaction takes 25 minutes for 25% completion. அப்ப A0 எவ்வளோ, 100%. எவ்வளோ கம்ப்ளீட் ஆகுது, 25. அப்ப 100ல 25 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 75. இதெல்லாம் எவ்வளவு நிமிஷத்துல முடிஞ்சிருது, 25 மினிட்ஸ்ல முடிஞ்சிருது. அவன் நம்மள என்ன கேட்கறான், டைம் ஹாஃப், டி ஹாஃப் கேட்கறான். டி ஹாஃப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதி k வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோங்க. kt is equal to 2.303 log, இங்க என்ன எழுதுவீங்க, A0 by AT. k ஓட வேல்யூ தெரியாது இல்லையா, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டைமோட வேல்யூ எவ்வளவு, 25 is equal to log A0 ஓட வேல்யூ 100, AT ஓட வேல்யூ 75. 100 75 25 டேபிள்ஸ்ல போகும். log 4 by log 3. log 4 ஓட வேல்யூ क्वेश्चन பேப்பர்லயே கொடுத்திருப்பான், 0.602. log 3 ஓட வேல்யூ 0.477. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0.125. ஓகே, சோ அப்ப k is equal to 2.303 into 0.125 divided by 25. ஓகே, இதை என்ன பண்ணுங்க, ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதுவும் இதுவும் கட் ஆகும், 0.05 அப்படின்னு வரும். சரியா? ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் பண்ணா கூட ஓகே தான். ஸோ நான் வேணா இந்த அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா அவங்க நம்மள என்ன கேட்கல, கே வேல்யூ கேட்கல இல்லையா. ஸோ இதுதான் உங்களுடைய கே வேல்யூ. அவன் நம்மள என்ன கேட்கறான், டி ஹாஃப். டி ஹாஃபோட ஃபார்முலா என்ன சொல்லுங்க, டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693. பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 2.303 into 0.125 into மேலே யார் இருக்காங்க, 25. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், இந்த 0.693 எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன், 2.303 into 0.301 into 25 divided by 2.303 into 0.125. யாரும் யாரும் கேன்சல், 2.303 2.03 கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, இவனும் இவனும் 1000ல மல்டிப்ளை ஆயிட்டாங்கன்னா 301 into 25 by 125. 25ம் 125ம் கேன்சல் ஆச்சுன்னா 5. அப்ப 301 by 5. 301 by 5ன்றது பார்க்க ரொம்பவே சிம்பிளான ஒரு நம்பரா இருக்கு. ஸோ அதை நீங்களே என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 60.2 minutes. ஓகே, டன். என்டையர் வீடியோல இந்த ஒரே ஒரு கொஸ்டின்ல தான் அவன் என்ன கேட்டிருக்கான், நம்மள ஆவரேஜ் ரேட் கேட்டிருக்கான். ஸோ இந்த கொஸ்டின் டிஃபரெண்டான கொஸ்டின் பார்ப்போம். ஃபார் த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் மெத்தில் அசிட்டேட் இன் aqueous solution the following results were obtained. Show that it follows pseudo first order reaction. அப்ப நீங்க KT is equal to 2.303 log A0 by AT ஓட வேல்யூவை 2 டைம் சப்ஸ்டியூட் பண்ணி 2 டைமும் ஒரே K ஓட வேல்யூ கொண்டு வந்தீங்கன்னா அது என்ன ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிடலாம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எடுத்துப்போம், 0 to 30. செகண்ட் கேஸ் என்ன எடுத்துப்போம், 0 to 60. சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? சரி, இங்க பாருங்க எப்படி சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம்ட்டு. KT is equal to 2.303 log A0 by AT. சரியா? இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், டைம் வந்து 30 செகண்ட்ஸ்னு போட்டுக்கலாம். ஓகே, டைம் எவ்வளோ, 30 செகண்ட்ஸ். சரி, இப்போ அதுக்கேற்ற மாதிரி எழுதிங்கன்னா k is equal to 2.303, டைம் எவ்வளோ, 30 log
A0 initial concentration எவ்வளோ 0.6 final concentration எவ்வளோ 0.3 yes sir 0.3 0.15 கிடையாது ஏன்னா நம்ம டைம் எவ்வளோ எடுத்துக்கிறோம் 30 தான் எடுத்துக்கணும் இதையும் கட் பண்ணுங்க 6/3 இதையும் கட் பண்ணுங்க log 2 ஓட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும் 0.301 அப்ப 2.303 into 0.301 divided by 30 இதை என்ன பண்ணுங்க நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.20231 செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சு ஓகே டன் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அடுத்த ரெண்டு பேர் எடுத்துக்கலாம் 0ல இருந்து 60 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்ப KT is equal to 2.303 log A0 by யாரு 80 கரெக்டா சோ இங்க டைம் எவ்வளோ 60 அப்ப 2.303 by 60 log A0 ஓட வேல்யூ 0.6 AT ஓட வேல்யூ 0.15 யாரும் கேன்சல் இவனும் கேன்சல் அப்ப 4 டைம்ஸ் போகும் கரெக்டா log 4 ஓட வேல்யூ எவ்வளோ 0.602 so 0.602 divided by 60 இதை simplify பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் 0.0231 செகண்ட் இன்வர்ஸ் அப்போ ரெண்டுமே என்ன ஆகுது சேமா இருக்கு so it follows என்ன ஆர்டர் கைனடிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் ஓகே டன் இப்போ அடுத்து நம்ம என்ன கேக்குறோம் ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா மைனஸ் கான்சன்ட்ரேஷன் அதாவது டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஓகேவா மைனஸ் டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யாரு எஸ்டர் அசிட்டேட் டிவைடட் பை டெல்டா டைம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ரெண்டு டைம் எடுத்துக்கலாம் பட் அவன் என்ன கொடுத்துருக்கான் இன்டர்வல் 30 to 16 கொடுத்துருக்கான் ஸோ நீங்க அதை தான் எடுத்துக்கணும் 30 to 16 இதுதான் இதுல ஃபைனல் யாரு இனிஷியல் யாரு ஃபைனல் வந்து 0.15 இனிஷியல் எவ்வளோ 0.30 மைனஸ் சாரி டிவைடட் பை இங்க என்ன போடுவீங்க final time minus initial time எவ்வளோ 60 minus initial time எவ்வளோ 30 சால்வ் பண்ணீங்கன்னா rate average is equal to minus into minus என்ன ஆயிடும் plus so 0.15 divided by கீழே யார் இருக்கா 30 இதை நீங்க என்ன பண்ணலாம் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 5 into 10 power minus 3 mole லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் ஓகே டன் இது எப்படி சிம்பிளிஃபை ஆச்சுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ 0.15 by 30 அப்போ எப்படி எழுதலாம் 15 into 10 power minus 2 by 30 இதுவும் கட் பண்ணீங்கன்னா 2 அப்போ 1 by 2 into 10 power minus 2 1 by 2 எப்படி எழுதலாம் 0.5 into 10 power minus 2 0.5 எப்படி எழுதலாம் 5 into 10 power minus 1 into 10 power minus 2 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5 into 10 power minus 3 ஓகே அதுதான் இங்க கிடைக்குது ஓகேவா ஸோ இதோட கெமிக்கல் கைனடிக்ஸோட இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ஸோட வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அன்ஹீனியஸ் தியரியை பத்தி பார்க்கலாம் ஓகே பை